இன்னுமே நிறைய பேருக்கு வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது. கெமிக்கல்னா அதாவது வந்து ஸ்ட்ரெயிட்னிங்க்கும் பொட்டாக்ஸ்க்கும் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கரெக்டுங்களா? அந்த ஸ்ட்ரெயிட்னிங்ன்றது என்னன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், பொட்டாக்ஸ்ன்றது என்னன்னா ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட். அது டிஃப்ரெண்டா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்னா எங்க நடக்கும்? கார்டெக்ஸ்ல நடக்கும். ஓகேங்களா? இதே ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்னா கியூட்டிக்கல் பிளஸ் கார்டெக்ஸ். ஓகேங்களா? ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்ன்றது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து இன்னர் லேயர்ல நடக்கும். ஓகேங்களா? மோஸ்டா அதுல வந்து 2 லேயர்லயும் நடக்கும். ஆனா வந்து கெமிக்கல்ன்றது வந்து நமக்கு இன்னர் லேயர்ல மட்டும்தான் நடக்கும். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ல மோஸ்டா ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதே ப்ரோட்டீன்ன்றது வந்து நம்ம வந்து ப்ரோட்டீனை தான் இன்சர்ட் பண்ணுவோம். அதனால அதுல கெமிக்கல் இருக்காது. அதனால தான் அது ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட், இது வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ல தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டனிங், ஸ்மூத்தனிங், ரீபாண்டிங்லாம் வரும். இதுதான் டிஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம ப்ரோட்டீன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? புரோட்டீன்ன்றது தான் வந்து பொட்டாக்ஸ், அப்புறம் வந்து கெரட்டின், சில்க், அமினோ ஆசிட் அந்த மாதிரி பண்றதுலாம் வந்து என்ன எதுல வரும்? புரோட்டீன்ல வரும். டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?